திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா சந்திப்பு வந்து நல்லபடியா நடந்துருச்சு. செங்கோட்டையனை சந்திச்ச பிறகு திரு அமித்ஷா கட்சி உடையும், பயங்கரமா பிளவு வரும், பிஜேபி வந்து கட்சி கூட்டணியை உடைக்கிறதே வேலையா வச்சிருக்கு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லையே. அதுதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்த சந்திப்பு நான் என்ன சொன்னேன், நீங்க எடுத்து பாருங்க என்னோட பேட்டி. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நாள் நான் மாற்றி சொல்லியிருக்கேன்னு பாருங்க. அவர் வந்து அமைதியா இருப்பாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு. வேற யாரையும் சந்திக்காத வரைக்கும் அவருடைய உறுப்பினருக்கு பிரச்சனை வராது. வேற யாராவது ஓபிஎஸ் டிடி மாதிரி சந்திச்சாருன்னா உறுப்பினருக்கும் பிரச்சனை வந்துடும். அது அவர் வந்து 10 நாள் கெடுலாம் முடிஞ்சு 10 நாள் கெடு முடிஞ்சு வச்சா இருக்கா முடிஞ்சு என்னாச்சு? ஓபிஎஸ் என்ன செஞ்சாரு, டிடிவி என்ன செஞ்சாரு, அண்ணன் செங்கோட்டை என்ன செஞ்சாரு, இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க சொல்லும் போது வந்து நம்ம ஏதோ சங்கி ஏடிஎம்கே ஆதரவாளர் எடப்பாடிட்ட பொட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் புரியல. நம்ம சொன்னது நடக்குதுன்னா நீங்க வியக்கணுமா விமர்சிக்கணுமா? எனக்கு புரியவே இல்லையே. அது எப்படிங்க எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிங்க அப்படி யோசிக்கணுமா? நான் தற்புகழ்ச்சிக்காக சொல்லிங்க. நான் வந்து 26 வருஷமா இதே தொழிலாக இருக்கிறேங்கனால சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. எனக்கு ஏடிஎம்கே மூவோ பிஜேபி மூவோ அவர்கள் யாரும் சொல்லுவார். திரு எடப்பாடி பழனிசாமி நான் பேசவே கிடையாது, சரிங்களா? திரு நயினார் நாகேந்திரன் கேட்டு செய்யறது கிடையாது. இந்த சமாச்சாரமே இல்லை. அவர்களாக வேலை பார்க்குறேன். அரசியல் கட்சிகள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க, என்ன செய்வாங்க நான் யோசிக்கிறேன். இவ்வளோதான்.